வாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. Good morning, all. Good morning, madam. Good morning, சொல்லலாமே. வணக்கம். ஓகே, ஸோ இன்றைய நாள் நன்றாக அமையட்டும். எல்லாருமே ஒரு குட் மார்னிங் இல்லைன்னா ஒரு டைப்பிங்ல ஒரு குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸோ நம்ம ஷேர் ஸ்கிரீனை கட் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. ஸோ திங்கள் டு வெள்ளி நம்ம வந்து ஆன்லைன் செஷன் 9 to 9:30 செமையா ஒரு பவர்ஃபுல் மீட்டிங்கா நம்ம வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இத பத்தி நம்ம வந்து சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில நம்ம ஆரோக்கியம் மட்டும் இல்லாம நம் குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் கையாளக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம காலில் இருக்கிற 17 பார்ட்டிசிபென்ட்டும் நம்ம வீட்டுல யாருன்னா இருக்காங்களோ அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. அதே நேரத்துல நமக்கு தெரிந்த நபர்கள் யாருன்னா ஆரோக்கியமா வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த மாதிரி செஷன் வந்து நமக்கு எளிமையான முறையில கிடைக்காது. இது யாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் பேஸ்ல இது பண்ணிதான் நமக்கு வந்து இந்த மாதிரி செஷன்லாம் இப்ப நிறைய பேர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே இதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒரு அமௌண்ட் பேசிஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு 3 month கோர்ஸ் 1 month கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆன்லைன் செஷன் வந்து நம்மகிட்ட ஒரு தடவை சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரா நம்மகிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த ஆன்லைன் செஷனை வந்து ஃப்ரீயாவே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை நம்பி வந்தவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதன் அடிப்படையில தான் இந்த 9 to 9:40 செஷன் நம்ம டெய்லி பேசிஸ்ல திங்கள் டு வெள்ளி அழகான முறையில கொண்டு சென்றுகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு புதுசா நம்ம கூட வந்து ஒரு அமேசிங் பர்சன் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உள்ள ஆழமான கருத்துக்கள் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய நபர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களை வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாருமே உங்க வீடியோ ஆன் பண்ணி சூப்பர் டான் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அந்த பர்சன் வந்து சாதாரண ஆள்னா கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மள யோசிக்க வைக்கும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம செயல்பாட்டுல கொண்டு வரும்போது கண்டிப்பா வெற்றியை நோக்கி நம்மளால நகர முடியும். அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது வந்து சூப்பர்வைசர் மிஸ்டர் அலிசெட் சார். வெல்கம் டு த ஜீம் ஸ்கிரீன். எல்லாரும் உங்களை வெல்கம் பண்ணுங்க. குட் மார்னிங் சொல்லி வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். உங்க ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுங்க. Good morning, sir. Good morning, sir. Welcome. Good morning to all. Welcome. Good morning, sir. Hello guys. Good morning. Good morning, இது sir. ஒரு சாதாரண நாள் கிடையாது. உங்களுக்கு உங்க வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு முக்கியமான Good நாள் morning, இது. sir. குட் மார்னிங். இப்போ உங்க மைண்ட்ல உள்ள தேவையில்லாத ஒரு பாஸ்ட் தாட், ஃபியூச்சர் பத்திய பயம், இதையெல்லாம் வெளியே தூக்கிடுங்க.
இன்னைக்கு நீங்க எழுந்திருச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸுக்கு நீங்க ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கல. இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு கண் விழிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம எல்லாம் நன்றி செலுத்தணும். நீங்க எதுக்கு நன்றியோட இருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்கக்கூடிய ஒளி. இந்த மனம் என்னும் பொக்கிஷம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, விவசாயி எப்படி களைகளை அகற்றி ஒரு பயிரை பாதுகாக்கிறானோ அந்த மாதிரி நம்ம மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை வராம அந்த கெட்ட எண்ணங்களை நம்ம களை எடுத்து நல்ல எண்ணங்களை இன்னைக்கு நம்ம விதைக்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு 3 விஷயத்த கத்துக்க போறோம் இன்னைக்கு. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இது யார் சொல்லியிருக்கான்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? விவேகானந்தர். ஜெயச்சந்திரன் சார்? சார் விவேகானந்தர் சார். இல்ல. பாரதியாரா? பாரதியாரும் இல்ல, பாரதிதாசனும் இல்ல. இது வந்து சொன்னது வள்ளலார். அவர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் ஏன் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு சொன்னாருன்னா, நீ வந்து இறைவனை அடைவதற்காக வேண்டி இதெல்லாம் இருன்னு சொன்னார். ஆனா நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம்? பசித்திரு அப்படின்னா அறிவு பசியோட எப்பயும் இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே புதுசா சில விஷயங்களை கத்துக்கிறதுல எப்பயுமே பசியா இருக்கணும். பொதுவாக அறிவாளிகள் வந்து அதிகமா பேச மாட்டாங்க, அவங்க அதிகமா லிசனரா இருப்பாங்க. அப்ப நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அந்த கேட்கக்கூடிய பசியோட இருக்கணும். தனித்திருனா எப்பயுமே யூனிக்கா இருக்கணும். இன்னைக்கு நம்மளை வந்து ஒருத்தங்க பாக்குறாங்கன்னா நம்மளுடைய தனித்தன்மை அவங்களுக்கு தெரியணும். விழித்திரு எப்பயுமே வந்து அவேர்னஸோட இருக்கணும். நம்மளுடைய ஃபீல்டுக்கு இதை எப்படி மேட்ச் பண்ணணுமோ அதை மேட்ச் பண்ணி இது எல்லா தொழிலுக்குமே இந்த 3 விஷயமும் செய்ய முடியும். அப்ப பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னா பதவி. இந்த 3 வந்து நீங்க சரியான முறையில செய்யும் போது பதவியை தேடி நீங்க போக வேண்டியதில்லை, பதவி உங்களை தேடி வரும். அப்ப அறிவு பசியோட இருக்கணும், தனியா யூனிக்கா இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே தனியா யூனிக்கா இருக்கணும். அவரை மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பேர் வாங்கணும். விழித்திரு எப்பயும் அவேர்னஸோட இருக்கணும். அவேர்னஸ் அப்படின்னா என்ன 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 நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் இவ்வளவு நாள் வந்து நமக்கு நியூட்ரிஷன்னா என்னன்னு தெரியாம இருந்தது. அதை வந்து நம்ம அவேர்னஸ் பண்ணி, அதாவது விழிப்புணர்வோட இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம இந்த ஹெர்பாலைஃப்குள்ள இந்த டீமுக்குள்ள நம்ம வர்றதுதான் ஒரு விழிப்புணர்வு. அப்ப இந்த விழிப்புணர்வோட இருக்கும்போது நமக்கு இந்த 3ஐயும் வாழ்க்கையில சிறந்த முறையில நம்ம செய்யும் போது நமக்கு தேவையான பதவி அதுவா தேடி வரும். இந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு வந்து மொத்தம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மையா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம செய்யறது. அதை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்துல வந்து பாறை ரொம்ப கடினமானதா இல்ல தண்ணி ரொம்ப கடினமானதான்னு கேட்டா கண்டிப்பா பாறை தான் கடினமானதுன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆனா அந்த பாறை மேல டெய்லி ஒரு சொட்டு தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு.
ஒரு ஒரு காலத்துல அந்த பாறை ரெண்டா பிளந்து இந்த தண்ணியுடைய சக்தி வலிமையை அதை தெரிஞ்சுக்க முடியும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா ஒரு விஷயத்த அது பாறையாவே இருந்தாலும் அதுல வந்து தொடர்ச்சியா அந்த விஷயத்த நம்ம ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய முழு அந்த கன்சிஸ்டன்சியான வேலை செய்யும் போது நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றியை கொடுக்கும். அதே போலதான் நம்ம தொழில் நம்மளுடைய பிசினஸுக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், 6 மாசமா சொல்லியிருப்போம், 10 மாசம் சொல்லியிருப்போம். அவங்க மனசு வந்து பாறை மாதிரி இருந்தாலும் தொடர்ச்சியா நம்ம அவங்க கிட்ட விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க மனசை வந்து பிளக்கும். நம்ம விஷயங்கள் அவங்க மனதுல போய் தொடும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுக்கத்தோட கன்சிஸ்டன்சியா செய்யும் போது கண்டிப்பா அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உழைப்பை வந்து முக்கியமா இதுல போகணும். இது முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே எனக்கு இந்த செஷனுங்கிறதுனால எனக்கு எப்படி இது பண்ணணும்னு தெரியல. நல்ல முறையில் நான் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வழங்கின ரமேஷ் பாண்டி சாருக்கும் அபிராமி மேடத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ உங்க மச் ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. யாரோட ரிசல்ட் ஷேர்? சார். உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. மேடம், என்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 7 மந்த் 8 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஹெர்பா லைஃப்குள்ள வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் இதுக்குள்ள வந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் இதுக்குள்ள நான் கூப்பிட்டு வந்தாரு. அப்ப இது மேல ஒரு பெரிய அவேர்னஸ்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், ஹெர்பா லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது இவ்வளவு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்துங்கிறத எனக்கு வந்து இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இதுல வந்து நான் வராம இப்பதான் ஒரு 8 மாசமா வந்திருக்கேன். இதுல உள்ள வந்ததுல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு, என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய ஒய்ஃபுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய அம்மாக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து நம்ம ஹெர்பா லைஃப் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு, சொரியாசிஸ் பிரச்சனை இருந்தது. அது வந்து இதுக்குள்ள வந்த ஒரு மாதம் 2 மாதங்கள்லயே எனக்கு நல்லா கியூர் ஆயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, எனக்கு கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்தது. எது சாப்பிட்டாலும் எது கழிக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, கால் வலி, பாதை எரிச்சல், இது எல்லாமே என்னுடைய சுத்தமா இப்ப இல்லாம கொஞ்சம் நல்ல ஒரு 90% 90% எனக்கு வந்து அது கியூர் ஆயிருச்சு. அப்புறம் என்னுடைய அம்மாக்கு வந்து கால் வலி வந்து பாதை எரிச்சல்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்க சுகர் வந்து 40 வயசுல இருந்து இருக்கு. அவங்களுடைய கால் வலி, பாதை எரிச்சல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல நிக்க முடியாது, குறுக்கு வலி வந்துடும். அவங்களுக்கும் ஒரு பெரிய ரிசல்ட் அவங்களுக்கும் நல்லா இருக்கு. இப்ப என்னுடைய குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாமே காலையில ஷேக் தான் எடுக்கிறாங்க. இந்த ஒரு 7-8 மாசமா நாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க உணர்ந்திருக்கோம். தேங்க்ஸ் டு ஹெர்பா லைஃப், தேங்க்ஸ் டு மார்க்யூஸ். என்னுடைய கோச்சஸுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஸ்பான்சருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அமேசிங் ரிசல்ட் சார். ஸோ சார் சொன்ன பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, ஒருத்தவங்க மெசேஜ் போட்டாங்க, யார் சொன்னாங்க அப்படின்னு. கிருஷ்ணபிரியா மேம், உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா? நீங்க தான் மெசேஜ் போட்டீங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ராமலிங்க அடிகளார் சொன்னாங்க அப்படின்னு மேம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. கரெக்டா சார்? மேடம் மியூட்ல இருக்கா? இல்ல கேக்குது. மேடம் வள்ளலார் சொல்லியிருக்காங்க மேடம். வள்ளலார். ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வள்ளலாரோட பேரு தான் ராமலிங்க அடிகளார். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். ஓகே. ஸோ
எப்பவுமே வாழ்க்கையில முன்னேறணும், வெற்றியை காணணும் அப்படின்னா இந்த 3 வார்த்தைகள் வந்து கோட்பாடா நம்ம எல்லாருமே வச்சுக்கிடணும். பசித்திரு, தனித்திரு, விழுத்திரு. ஸோ இதன் அடிப்படையில சார் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச் வந்து அமேசிங். ரமேஷ் சார், உங்களோட ஃபியூ வேர்ட்ஸ். ரமேஷ் சார். நீங்க பேசுங்க மேடம். ஓகே. சோ லைன்ல இருக்கிற உங்களோட கருத்துக்களை இத பத்தி சொல்லலாமா? பசித்திரு அப்படின்னா நீங்க என்ன, உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது மைக்க அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? பசித்திரு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? பசித்திரு அப்படின்னா நம்ம வந்து அதாவது இருக்கிறதுல பெரிய வியாதி என்ன அப்படின்னா ஐகேஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகேஇ அப்படின்னா ஐ நோ எவ்ரி திங். இப்போ பசித்திரு அப்படின்னா நம்ம எம்டி கப்பா ஒரு விஷயங்க நம்ம கத்துக்கணும். இப்போ தெரிஞ்ச விஷயத்தையே வந்து நம்ம வந்து திருப்பி கத்துக்கணும்னா அதான் வந்து சொல்லுவாங்க, நீங்க ஒன்று கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும், அடுத்து அன்லேர்ன் பண்ணணும். கத்துக்கிட்ட விஷயத்த திருப்பி வந்து அன்லேர்ன் பண்ணணும், திருப்பி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு எம்டி கப்பா இருந்தாதான் அதுல வந்து எதையாச்சும் ஊத்த முடியும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பசித்திரு அப்படின்னா எம்டி கப்பா இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று புதுசா தெரிஞ்சுக்க போறோம், இதை கேட்ட விஷயம் தானே, இது ஆல்ரெடி தெரியும்ல அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து விஷயங்கள் வந்து கிடைக்காம போயிடும். அதனாலதான் சொல்றாங்க, திருக்குறளை வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் நம்மளுக்கு புது புது அர்த்தம் கிடைக்கும். ஒரு சங்க இலக்கியத்தை படிக்கும் போதும் ஒவ்வொரு தடவை படிக்கும் போது புது புது அர்த்தம் கிடைக்கும். அப்ப அந்நியாரத்துக்கு தக்கன நம்ம அனுபவம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோ அதுக்கு தக்கன நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து அதிகமா கிடைக்கும்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சக்சஸ்க்கான ஃபார்முலா, வெற்றிக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்டி கப்பா இருக்கிறது. நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு தெரியும், இதுதானே எனக்கு தெரியும், இவ்வளவுதானே அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு ட்ரைனிங்கும் கேட்ட விஷயத்தையே கேட்டாலும் அது வந்து திருப்பி வந்து நம்ம வந்து புதுசா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற பசியோட நம்ம உட்காந்துருக்கணும். ஸோ அதான் வந்து அந்த பசித்திரு அப்படிங்கிறதுக்கான மீனிங்கா வந்து நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தனித்திரு. அதாவது வந்து ஒவ்வொரு செயல்லையும் நம்ம வந்து தனித்து இருக்கணும். இப்ப எப்படி வந்து அருவி பசியோட நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு செயலிலையும் வந்து நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய அந்த அறிவு, நம்ம பெற்ற கல்வி, இதுல இருந்து அதுல வந்து எல்லாத்தையும் விட ஒரு வித்தியாசமா நம்ம வந்து இதுல வந்து செய்யணும். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனித்திரு மேடம். தனித்திருன்னா வந்து அதாவது வந்து அதாவது நெகட்டிவான இடத்துல இருந்தும் ஒரு சில இடத்துல இருந்தும் வந்து விலகி இருக்கணும். அதே மாதிரி வந்து தனித்தன்மையோட நம்ம வந்து நம்மளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும். அதான் தனித்திரு மேடம். வேற யாரும் தனித்திரு பத்தி சொல்ல போறீங்களா? குட் மார்னிங் மேம். மேம், தனித்திரு அப்படின்றது யூனிக்காக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது எல்லாரும் செய்வாங்க அந்த வேலையை. ஆனால் நம்ம அந்த வேலையை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது, யூனிக்காக நம்ம செய்கிற மாதிரி யாராலையும் செய்ய முடியாது, அப்படி இருக்கிறதுன்னு நான் யூனிக்காக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
மேம் கேட்குதா? சூப்பர் சூப்பர் மேம். ஓகே. ஸோ சூப்பர். அதான் சொல்லுவாங்க என்னன்னா, வின்னர்ஸ் டோன்ட் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட். வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதாவது வெற்றியாளர்கள் வந்து வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து செய்யற விஷயத்த வித்தியாசமா பண்ணுவாங்க. தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இல்லாட்டி வேற விதமா வெற்றியாளர்கள் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ற விஷயத்தையே வந்து வித்தியாசமா பண்ணுவாங்க, அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாஸ்மின் மேடம் அதான் சொன்னாங்க. தேங்க்யூ மேடம். அப்போ அந்த பசித்திருக்கு வந்து இன்னொரு இது இருக்கு. இப்ப எல்லா இதுலயுமே வந்து விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கியூர், இப்ப நீங்க ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு குணமாகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க நிறைய வியாதிகள் வந்து நீங்க விரதம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகும். இப்போ அதான் வந்து அந்த விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறதோட விஷயம். அப்ப பசித்திரு அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு பிரேக் விடுறது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படி இருக்கு, ஃபாஸ்டிங் இல்லாட்டி விரதம் நோன்பு அப்படி இருக்கு. இப்போ நிறைய இப்போ நாய் மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடாது. ஆனால் சாப்பிடாம விட்டாதான் வந்து என்னன்னா அந்த டைஜஷனுக்கு செலவாகிற எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஹீலிங்க்கு வந்து செலவாகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை கியூர் பண்ற ஆற்றல் வந்து அந்த பசித்து இருக்கிறதுல இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து கேப். சில விஷயங்கள் நம்ம வந்து ஒர்க் அவுட் என்னதான் ஹெவியா பண்ணாலும் ரெஸ்ட் கொடுத்தாதான் மசில் பில்ட் ஆகும். இந்த போதுமான ரெஸ்ட் கொடுக்காட்டி மசில் வந்து பில்ட் ஆகாது. அப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேப். ஒரு மியூசிக்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சவுண்ட், 2 சவுண்டுக்கு நடுவில் ஒரு கேப்பு, அந்த சைலன்ஸ் தான் உண்மையிலே மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த பசித்திரு அப்படிங்கிறது நிறைய மீனிங் கொடுக்கும். ஸோ அதுக்கான விஷயம்தான் வந்து அந்த வள்ளலார் சொன்னது. ஸோ உண்மையிலே வந்து சூப்பரா இருந்துச்சு சாரோட செஷனு. ஸோ தேங்க்யூ சார். லாஸ்ட் ஒன் விழுத்திரு. வேற யாரும் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? விழுத்திரு எதுக்காக எல்லார்ட்டையும் கேக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். நம்ம அதை சொல்லும் போது அதாவது விழித்திரு அப்படிங்கிறது வந்து ம், ஆபத்துகளை, அதாவது வந்து அறியாமைய வந்து தவிர்த்து அதாவது வந்து ஒளிமயமாக, அதாவது வந்து ஆபத்துல இருந்து இது, அதாவது விழிப்புணர்வோடு இரு, மற்றவங்களையும் வந்து விழிப்புணர்வோட வச்சிரு. அதுக்கு அப்படி அதுக்குன்னு அர்த்தம் தான் விழிப்புணர்வு. அதாவது விழித்திரு. எந்த டயத்துலையுமே வந்து நம்ம உஷாரா இருக்கணும். அதாவது கரெக்டான அந்த ஃபிங்கர் டிப்ல நம்மளுடைய அறிவை வந்து பயன்படுத்தணும், நம்மளுடைய திறமையை வந்து பயன்படுத்தணும். எல்லா விதமான சூழ்நிலைகளில் இருந்தும் இது நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு கவசமா பாதுகாத்து இருக்கணும். அதாவது வந்து விழித்திருக்கணும் அப்படிங்கறதான் அது விழித்திரோடைய இது பதில் மேடம். சூப்பர் சூப்பர் சார். இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. பசித்திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் காணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய அர்த்தம் காணலாம். நம்மளுடைய வாழ்க்கையில பசித்திருக்கிறது, நம்மளுடைய அறிவு பசி, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இந்த பசித்திருங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரிதான் தனித்திரு நம்ம யுனிக்கா இருக்கிறது மட்டும் தனித்திரு இல்லை. ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குதா, ஒரு ஒரு பேட் நெகட்டிவிட்டியான ஒரு பர்சன் கூட இருக்கிறோமா, இருக்கக்கூடாது. தனித்திரு. நீ அந்த மாதிரி ஆள்கள் கூட இருக்கிறத விட நீ தனிச்சிருக்கலாம். அப்புறம் நீ யுனிக்காவும் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி தனித்திருங்கிற வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. விழித்திருக்கிறதுக்கு வந்து அவேர்னஸ் மட்டுங்க கிடையாது, விழித்திருக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரோடும் நம்ம தனித்தனியா சிந்திச்சோம்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் பலவிதமான அர்த்தங்கள் பொதிந்திருக்கு. அது நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அமேசிங் சார். அதான் சார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு பேசுங்க மேடம். கேக்குதா சார்? கேக்குது மேடம். ஓகே. ஒரு வார்த்தைக்கு பலவித அர்த்தங்கள் இருக்கும். அது ஒவ்வொரு மனிதர்களை சார்ந்து அது வந்து வேறுபடும். அதான் ஒப்பீனியன் சொல்லக்கூடியது. இந்த உலகத்துல பல ஒப்பீனியன்கள் இருக்கு.
பட் ஃபேக்ட்னு வரும்போது ஒரு விஷயத்துக்கு இப்படி செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து சக்சஸா பண்ண முடியும் அப்படிங்கிறது நிலைப்பாடு. ஸோ அந்த ஒப்பீனியனை விட்டுட்டு நம்ம என்னைக்கு ஃபேக்ட்குள்ள வாரோம் அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது அழகா எடுத்து ஒரு நம்ம அலிசேட் சார் வந்து அமேசிங் ப்ரெசன்டேஷன் சார். அது டாபிக் வந்து 3 வார்த்தைகளா இருந்தாலும் அதுக்குரிய ஆழ்ந்த அர்த்தங்கள் நான் மொதமே சாருக்கு இன்ட்ரோ தான் கொடுத்தேன். அவங்க வந்து ஒரு விஷயத்த எடுத்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள பலவித அர்த்தங்களை தோண்டி எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அமேசிங் ப்ரெசன்டேஷன். ஸோ இன்னைக்கு உள்ள செஷன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சார் சொன்ன 3 வார்த்தைகளுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இத வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி கொண்டு போகலாம், ஐஸ்வர்யத்தை நோக்கி கொண்டு போகலாம், மகிழ்ச்சியை நோக்கி கொண்டு போகலாம். ஸோ குடும்பத்துடன் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடன் மகிழ்ச்சியுடனும் வாழ்றதுக்கு இந்த 3 வார்த்தைகள் வந்து நமக்கு கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடை சொல்லி கொடுத்த நம்மளோட அலிசைட் சாருக்கு வந்து வாழ்த்துக்களோட நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ திங்கட்கிழமை அடுத்த செஷன் நமக்கு மண்டே டு ஃப்ரைடே நடக்கும். ஸோ எல்லாருமே 9 to 9:40 அதில் அட்டன் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே குடும்பத்துடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ.